மூட்டை முடிச்சலாம் அழட்டு எங்கடா போயிட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா? நம்ம வீட்டில் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு 2 டேஸ்க்கு வந்து இங்கே ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் மேலே அக்கா வீடு ஃப்ரீயாக தான் இருக்குது. அவங்க வெக்கேஷன் போயிருக்காங்க. அதனால் அங்கே தாங்க ஸ்டே பண்ண போகிறேன். அங்கே போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷீப்க்கு தாங்க போயிட்டுருக்கேன். மஸ்கட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த பிளேஸை க்ராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எமோஷ்னலி கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்போ க்ராஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே தான் மஸ்கட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. இதாங்க ஏர்போர்ட் ரோட். எனக்கு எப்போவுமே ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக இருக்கும். அது ஏன்னே தெரியாது. எனக்கு இங்கே கொஞ்சம் மாதம் இருந்துட்டேன்னா எப்படா ஊருக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஊரில் கொஞ்சம் மாதம் இருந்துட்டேன்னா எப்படா இங்கே வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்படி தோணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நினச்சா போகிறோம்னு நினச்சா வரோம். ஆனால் வந்து ஒரு சில பேரால் அப்படி கண்டிப்பாக முடியாது. அதெல்லாம் நினைக்கும் போது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷீ பீச்சுக்கு வந்து வந்தாச்சு. இங்கே வந்து ஃப்ரீ என்ட்ரின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெருசாக ஒன்றும் ஷோலாம் இல்லைங்க. ஃபயர் ஷோ இருந்தது, அப்புறம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் இருந்தது, அப்புறம் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓடிட்டே இருந்தது. அவ்வளோதான். அட்ராக்டிவாக லைட்ஸ் இருந்தது. அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அன்றைக்கி டின்னர் பார்த்தீங்கன்னா அண்ணா வீட்டில் தான் பரோட்டா, சிக்கன் கிரேவி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு குட்டிஸ்லாம் டான்ஸ் ஆனாங்கலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.